ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. கும்பராசி நேயர்களுக்கு வணக்கம். கும்பராசி நேயர்களுக்கு நல்லா இருக்குங்க. நேரங்காலம் நல்லா இருக்குது. குரு பகவான் வக்கரம் அடைகிறாரு. ராசிக்கு 6ஆம் இடத்துல வக்கரமாகி 5ஆம் இடத்தை நோக்கி போகிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 2-11 கூடிய வக்கரம் அடைகிறார் 6ஆம் இடத்துல. குடும்பத்தில் பணப்பழக்கம் இருக்கும். ஆள் நல்லா இருப்பீங்க. பழக்க வழக்கம் நல்லா இருக்கும். லாபம் இருக்கும். எல்லாத்துலேயும் லாபம் இருக்கும். வெற்றி மேலே வெற்றி பெறுவீங்க. கிரக நிலைகள் மிக சாதகமாக இருக்குது. ராசிநாதன் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. உங்கள் ராசியை சேர்ந்து இருந்தார். ராகுவை பிடிச்சிட்டு இருந்தார். இப்போ ராகுபடியிலேருந்து வெளியே போகிறாரு வருகிற நவம்பர் 25ஆம் தேதி. ஸோ ராசிநாதன் சனி பகவானும் வக்கர நிவர்த்தி ஆகி 2ஆம் இடத்துல நேர்கதியில் பயணிக்கிறாரு. அடுத்து ராசிக்கு 5-9 கூடிய புதன் வக்கரம் அடைகிறாரு. 9-11-2025 22-3-2026 வரைக்கும் புதன் வக்கரம் அடைகிறது நல்லா தான். அவர் 9ஆம் இடத்துலேருந்து வக்கரமாகி 8ஆம் இடத்தை நோக்கி சுக்கிரன் வீட்டில் போய் சுக்கிரன் கூட சேர்றாரு. மறைந்த புதன் நிறைந்த பலன்களை தருவார். ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பார். ஆள் நல்லா இருப்பீங்க. அகட விகடமாக காரியமாக இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் 5-8 கூடையவன் வக்கரம் அடைகிறதுனால பிள்ளையர் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. பிள்ளையை கொஞ்சம் முரண்பட்டு இருப்பாங்க. இந்த வீடியோவில் நிறைய பலன்கள் சொல்கிறேன். ராசி பலன்கள் சொல்கிறேன். பரிகார வழிபாடு சொல்கிறேன். அதுபோக அபிஜித் முகூர்த்தம், அபிஜித் யோகம்னு ஒரு யோகம், அற்புதமான யோகம் 50 வருஷத்துக்கு தாண்டி வருது. 50 வருஷம்னு எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, குரு ஒரு ரவுண்டு வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். சனி பகவான் 30 வருஷம். மற்ற கிரகங்கள் ஒரு 7-8 வருஷம். ராகுகதுகளை நான் சேர்க்கலை. ஏன்னா ராகுகதுகளுக்கு அபிஜித் யோகம் கிடையாது. ஏன்னா அபிஜித் முகூர்த்த யோகம் கிழமைகளுக்கு தான் உண்டு. ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை 7 கிழமைகள், 7 கிரகங்களுக்கு உள்ள கிழமைகளுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால் ராகுகதுகளை சேர்க்கலை. ராகுகதுகளை சேர்த்தோம்னா 18 வருஷம் வரும். ஏன்னா அது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவாங்க. ராகுகதுகளை தவிர்த்து மற்ற 7 கிரகங்களுக்கு பார்த்தோம்னா ஒரு 50 வருஷத்துக்கு ஒரு தடவை வருகிற ஒரு அற்புத அபிஜித் யோகம் உங்களுக்கு உருவாகுது. சரியா நேர்களே? இந்த வீடியோவில் நான் அபிஜித் யோகத்தை பற்றி சொல்கிறேன். அந்த நேரத்தில் அந்த யோகத்தில் என்னென்ன காரியங்கள் பண்ணலாம், எது செஞ்சிங்கன்னா சக்ஸஸ் ஆகும், அப்படிலாம் உங்களுக்கு நான் வகைப்படுத்துகிறேன். பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோ ஒரு பிரயோஜனமான வீடியோ. வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு பயன்படும். சரியா நேர்களே? கும்பராசிக்கு இப்போ நல்லா இருக்குதுங்க. சனிபானுடைய தாக்கத்துலேருந்து வெகுவாக வெளியே வரீங்க. ராகு தனி சனி தனியாக பிரிகிறாங்க. அடுத்து ராகு குருபாருக்கு வரப்போகிறாரு. அடுத்து செவ்வாய் அஸ்தமனம் அடைகிறாரு. அடைஞ்சிட்டார் ஆல்ரெடி. செவ்வாய் 6-11-2025 அஸ்தமனம் அடைஞ்சிட்டார். 28-4-2026 வரைக்கும் அஸ்தமன நிலையில் தான் இருக்கிறாரு. ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா அவர் அஸ்தமனமாகி தான் சனி பகவானை பார்ப்பார். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வந்தாலுமே அடுத்து அஸ்தமன நிலையில் தான் பார்ப்பார். அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்காது. ஸோ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது செவ்வாய் அஸ்தமனம் அடைகிறது ஒரு வகைக்கு நல்லதான். ராசிக்கு 3-10 கூடையவன் அஸ்தமனம் அடைகிறாரு. இளைய சகோதர விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தம்பி தங்கச்சி விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. மற்றபடி தொழில் காரியத்தில் கொஞ்சம் அக்கறையாக இருக்கணும். நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். நிறைய தகவல்களை ஷேர் பண்ணுறேன். பொறுமையாக கேளுங்க. வீடியோவில் அதிகமாக இருந்தாலுமே பொறுமையாக சொல்லுவேன். ஒவ்வொரு கிரகங்கள் அதோடைய நிலைப்பாடுகள், அந்த நிலைப்பாட்டின்படி கிடைக்கிற சாதக பாதங்களை வருஷப்படுத்துகிறேன். பொறுமையாக பாருங்கள். அதாவது ஒரு நல்ல பொருள் கிடைக்கணும்னா நம்ம க்யூவில் நின்று தான் ஆகணும். வரிசையாக போனால் தான் ஒரு நல்ல பொருளை அடைய முடியும். அவசரப்பட்டோ முட்டி மோதிட்டோ போனோம்னா அது சேதாரம் தான் ஆகும். ஸோ அதன் அடிப்படையில் நான் பொது ஜோதிடத்தில் என்றைக்குமே பொறுமையாக தான் பலன் சொல்லுவேன். கிரக நிலைகளை சொல்லிடுவேன். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் மாறாதது. கிரக நிலைகள் என்றைக்குமே மாறாது. அதை வருஷப்படுத்திட்டு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். அப்போ இந்த வீடியோ படி நான் ஏற்கனவே இப்போ சொன்னபடி பார்த்தோம்னா 4 கிரகங்கள் தன் இயல்பாடு மாறுக்கிறாங்க. குரு வக்கரம் அடைகிறாரு 11-11-2025 13-3-2026 வரைக்கும். புதன் வக்கரம் 9-11-2025 22-3-2026 வரைக்கும். செவ்வாய் அஸ்தமனம் அடைகிறாரு. சூரியனால் அஸ்தமனம் அடைகிறாரு 6-11-2025 28-4-2026 வரைக்கும். சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். ஏற்கனவே வக்கரமாக இருந்தார் ராகுவோட சேர்ந்து. அதிலிருந்து ரிலீஸ் ஆகி அப்போ வக்கர நிவர்த்தி ஆகி நேர்கதியில் பயணிக்கிறார் 28-11-2025. இதுதான் சம்மரி. இந்த 4 கிரகங்களுக்குள்ள சம்மரி. சூரியன் ராசிக்கு அடுத்து 10ஆம் இடத்துக்கு வராரு. நல்ல அமைப்பு தான். கார்த்திகை மாதம் வந்தாலும் சூரியன் கூட செவ்வாய் கூட சேருவார். செவ்வாய் சூரியன் இணைப்பு 10ஆம் இடத்துல இருக்கும். கொஞ்சம் ஆள் கொஞ்சம் ஃபோர்ஸாக இருப்பீங்க. தொழில் காரியம் வியாபாரத்தில் கொஞ்சம் வெறித்தனமாக இருப்பீங்க. அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அரசு சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இன்னும் செவ்வாய் சூரியன் சேர்க்க 10ஆம் இடத்துல இருக்கிறது தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் உண்டாக்கும். அதுக்கு நான் வழிபாடும் சொல்கிறேன் நான். சரி, அந்த வழிபாடையும் நீங்கள் செய்யணும். ஏன்னா சூரியன் செவ்வாய் சேர்ந்து ஆட்சி பெற்ற செவ்வாய் வீட்டில் இருக்கிறாங்க. தற்சமயம் குரு பார்வையும் இருக்குது. டிசம்பர் 5 வரைக்கும் குரு பார்வையும் இருக்குது. நிலைமை கட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஓகே நேர்களே, ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். பொறுமையாக பாருங்கள். பொறுமை தான் இன்றைக்கி ஒரு மனிதனுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த அபிஜித் யோகம் அப்படி சார் அப்படின்னா அபிஜித் அப்படின்னாலே அது ஒரு நட்சத்திரம்.
அபிஜித் நட்சத்திரம் வந்து உத்திராடம் 3ஆம் பாதத்திலிருந்து திருவோணம் 2ஆம் பாதத்துக்குள்ளே வருகின்ற ஒரு நட்சத்திரம். நல்லா சொன்னோம்னா உத்திராடம் டு திருவோணத்துக்கு இடையில் உள்ள நட்சத்திரம். உத்திராடம் 21வது நட்சத்திரம், திருவோணம் 22வது நட்சத்திரம். 21க்கும் 22க்கும் நடுவில் உள்ள ஒரு நட்சத்திரம் தான் அபிஜித் நட்சத்திரம். அந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து ரொம்ப ஒரு ரேரானது. சரியா? அந்த நட்சத்திரத்துக்குன்னு ஒரு முகூர்த்தம் இருக்குது. ஒரு நாளைக்கு சூரிய உதயத்திலேருந்து சூரியன் அஸ்தமனம் வர வரைக்கும் ஒரு 10 யோகம் இருக்குது, 10 முகூர்த்தம் இருக்குது. அதில் வந்து மத்தியமமாக வர முகூர்த்தம் வந்து அபிஜித் முகூர்த்தம். காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி வர முகூர்த்தம் வந்து பிரம்ம முகூர்த்தம். முகூர்த்தம்னா என்ன சார் அப்படின்னாலே, முகூர்த்தம்ங்கிறது வந்து எல்லாம் கூடுறதுன்னு அர்த்தம். இப்போ கல்யாணத்துக்கு முகூர்த்தம் பார்க்குறாங்கல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு புரோகிதர் பார்க்குறாரு, நம்ம வீட்டில் கல்யாணம்னா முகூர்த்தம் பார்க்க சொல்லுவான். அவர் வந்து இந்த லக்கணை சுற்றி கிரக அமைப்பு, லக்கணம் நல்லா இருக்கா, நட்சத்திரம் நல்லா இருக்கா, சம்மந்தப்பட்ட ஜாதகர்கள் மாப்பிள்ளை பொண்ணு 2 பேருடைய நட்சத்திரம் ஜாதகம் இதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி அந்த முகூர்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ணுவார். அன்றைக்கி ஏற்கனவே சுபமுகூர்த்தமாகவும் இருக்கும் காலண்டரில். ஸோ அந்த சுபமுகூர்த்த தினத்துக்கு அன்றைக்கி இவங்க ஜாதகத்தின்படி முகூர்த்தத்தை கூட்டி கல்யாணம் பண்ண வைப்பார். அதுதான் முகூர்த்தம். அடுத்து சாந்தி முகூர்த்தம். 2 பேரும் இணையிறது, வாழ்க்கையில் தாம்பத்திய உறவில் இணையிறது. அதுக்கு நல்ல நேரம் பார்ப்பாங்க. அந்த காலத்துலலாம் நல்ல நேரம் பார்ப்பாங்க. அந்த காலத்துலலாம் கல்யாணம் ஆச்சுன்னா உடனே சாந்தி முகூர்த்தம் வைக்க மாட்டாங்க. ஒரு நாள் 2 நாள் கூட தள்ளி கூட போகும். இப்போல்லாம் அன்றைக்கி நைட்லேயே சாந்தி முகூர்த்தம் வச்சிடுறாங்க. அதுக்கெல்லாம் யாரும் நிறைய பார்க்குறதில்ல. பட் சாந்தி முகூர்த்தத்துக்கும் ஒரு நேரங்காலம் பார்க்கலாம். இப்படி சில விஷயங்களில் முகூர்த்தம் பார்த்து செய்கிற காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். அதன்படி தினமும் வருகிற முகூர்த்தம் வந்து அபிஜித் முகூர்த்தம். நண்பகல் 11 to 12 வரும். அது கரெக்டாக சொல்கிறதா இருந்தால் 11:20 12:20 வரைக்கும் இருக்கும். எக்ஸாக்டாக சொல்கிறதா இருந்தால் கரெக்டாக 11:40 இருக்கும். சரியா? 11:40 12:20 வரைக்கும் இருக்கும். ஒரு அரை மணி நேரத்துக்கு அந்த அபிஜித் முகூர்த்தம் வந்து தினமும் வந்துட்டு போகும். அந்த அபிஜித் முகூர்த்தத்தின்படி சில காரியங்களை நம்ம பண்ணினோம்னா நமக்கு சக்ஸஸ் ஆகும். அந்த காரியங்கள் என்றைக்கு செய்யலாம், எப்படி செய்யலாம், அந்த காரியத்துக்கு உண்டான மந்திரம் என்ன, அதுக்கு உண்டான தெய்வ வழிபாடு என்ன, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனுடைய பலன்களை பற்றியும் பார்க்க போகிறோம். சரி நேயர்களே, இந்த அபிஜித் யோகம் வந்து ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஆரம்பிக்கும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் வாரத்தின் முதல் நாள். ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரியனுடைய ஆதிக்கம். சரியா? சூரியனுடைய ஆதிக்கம் வந்து ஞாயிற்றுக்கிழமை வரும். ஸோ ஞாயிற்றுக்கிழமை வருகிற நாள் அன்றைக்கி நீங்கள் அபிஜித் முகூர்த்தம் வர்ற நேரம் பார்த்தோம்னா அன்றைக்கி என்ன ஓரை வரும் சார் அப்படி பார்த்தோம்னா, ஞாயிற்றுக்கிழமை வந்து குரு ஓரை வரும். குரு வந்து ஒரு முக்கியமான கிரகம். உங்கள் ராசிக்கு 2-11 உடையவன். கன குடும்ப வாக்குஸ்தானாபதி, லாபஸ்தானாபதி. நீங்கள் குடும்ப சம்மந்தப்பட்ட காரியங்களை செய்யலாம். குடும்ப சம்மந்தப்பட்ட காரியங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் அந்த முகூர்த்தத்தன்னைக்கு நீங்கள் போய் அந்த டைம் வர்ற அன்றைக்கி செய்யலாம். படிப்பு, ஆரம்ப கல்வி படிப்பு, பிள்ளைகளோட படிப்பு சம்மந்தப்பட்ட காரியத்தை நீங்கள் அந்த நேரத்தில் செய்யலாம். அதுவும் பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட காரியங்கள், உங்கள் குழந்தைகளுக்கு வந்து குழந்தைகள் விஷயமாக நீங்கள் ஒன்று செய்யணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து அந்த டயத்தில் செய்யலாம். அதை செய்யும்போது ஒரு மந்திரத்தை சொல்லணும். சரியா? நான் என்னென்ன காரியங்களை செய்யலான்னு சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. அவசரப்பட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. எல்லா நேரமும் எல்லா வீடியோவும் வந்து நமக்கு சாதக பாதகத்தில் செய்யாது. அந்த மந்திரத்தை வந்து நான் என்க்ளோஸ் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க என்கிட்ட வாங்கிக்கோங்க. ஓம் ரிங் தனஞ்சயனே போற்றி போற்றி. அவ்வளோதான், 2 வரி தான். ஓம் ரிங் தனஞ்சயனே போற்றி போற்றி. ஓம் ரிங் தனஞ்சயனே போற்றி போற்றி. இதை வந்து நீங்கள் வந்து அந்த டயத்தில் சொல்லணும். சரியா? ஒரு 11 to 12க்குள்ளே இதை நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் வேலையை நீங்கள் ஆரம்பிக்கலாம். சரியா நேயர்களே? அதுபோக குரு ஓரை ஒரு முக்கியமான ஓரை. பெரிய மனுஷங்களை பார்க்க போனாலும் அந்த நேரத்தில் நீங்கள் பார்க்க போகலாம். பெரிய மனிதர்கள், முக்கியமான தலைவர்கள், சமய சான்றோர்கள், அதுபோக கோயில் குளத்துக்கு போயிட்டு வரலாம். ஆசிரியர் பணியில் இருக்கிறவங்க, கல்வி அறக்கட்டளையில் இருக்கிறவங்க அது மாதிரி காரியத்தை செய்ய போகலாம். அதுபோக அமைச்சரவையில் இருக்கிறவங்க, அமைச்சர்கள், கட்சி தலைவர்களை பார்க்க போகலாம். கட்சி சார்பாக, அரசியல் சார்பாக ஆளுகளை பார்க்க போகலாம். ஜாதகம் பார்க்க போகலாம். நீங்கள் ஒரு ஜாதகம் பார்க்க போனோம்னா ஞாயிற்றுக்கிழமை அந்த 11 to 12 ஜாதகம் பார்க்க போகலாம். அதுபோக வந்து ஒரு சாஸ்திரியை பார்க்க போகிறோம், ஒரு கோயில் குருக்களை பார்க்க போகிறோம், கோயிலுக்கு போகிறோம், அப்புறம் ஒரு மடாலயத்துக்கு போகிறோம், ஒரு ஆசானை பார்க்க போகிறோம், ஒரு சன்னியாசியை பார்க்க போகலாம். ஜீவ சமாதிக்கு போகலாம். ஜீவ சமாதி வழிபாடு சிறப்பை தரும். பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்கள் வந்து ஜீவ சமாதி வழிபாடு பண்ணணும். குருவினோட அருள் கிடைக்கும். ஏன்னா குரு ரொம்ப முக்கியமான கிரகம். குரு கும்பத்தில் இருந்தார்னா அவங்க வந்து ஆன்மீகவாதியாக இருப்பாங்க. சரியா? உங்கள் ஜனன ஜாதகத்தில் குரு உங்கள் ராசியிலே இருந்தார்னா நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள், ஆன்மீக பணியில் சிறப்பாக இருப்பீங்க. ஸோ குரு ராசிக்கு 2-11 உடையவன். ஸோ வாழ்நாள் முழுக்க கையில் காசு பணம் இருக்கணும், தொட்ட காரியமெல்லாம் தொடங்கணும், லாபம் அடையணும், வெற்றி அடையணும்னா ஜீவ சமாதி பண்ணணும். இப்போ அவிட்டம், சதயம், பூரட்டாதி 3 நட்சத்திரத்துக்குமே சித்தர்கள் இருக்கிறாங்க.
அந்த சித்தர்கள் யாருன்னு உங்களுக்கு வேணும்னா என்கிட்ட கேளுங்க. சரியா? இந்த வீடியோ கேட்குறவங்களுக்கு, சார் என்னுடைய நட்சத்திரத்தோட சித்தர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ஃபோட்டோவோட அனுப்புவேன். வாட்ஸ்அப் நம்பரில் கேட்கலாம். 8807457629 இந்த நம்பர் கேட்டிங்கன்னா அனுப்பிவிடுவேன். அவர் பேரோட ஃபோட்டோ அனுப்புவேன். அது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வச்சு கும்பிடலாம். உங்களுக்கு குருதிசை வரப்போகிறது கிடையாது. சரியா? சதய நட்சத்திரத்துக்கு வேணால் குருதிசை கொஞ்சம் வயசில் நடக்கும். அவிட்ட நட்சத்திரத்துக்கும் கொஞ்சம் வயசில் வந்துடும். புரட்டாதி நட்சத்திரத்துக்கெல்லாம் குருதிசை பறக்கும்போதே வந்துடும். இருப்பினும் குரு புத்தி நடக்கும்போது பயன்படும். ஸோ வாட் எவர் மேபி நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தரை கும்பிடுறது சிறப்பு. ஏன்னா சித்தர் வழிபாடு வந்து ரொம்ப சிறப்புங்க. சித்தர்கள் வந்து நிஜமாகவே வாழ்ந்தவர்கள். அதாவது அவங்க வந்து ஐம்பொருளை அடக்கி ஒரு நிலையிலிருந்து வேறு நிலைக்கு போனவங்க. சரியா? ஒரு தவ வழிபாடு இருந்து சித்தத்தையெல்லாம் சிவன் பக்கம் திருப்பி நல்ல நிலைமையில் இருந்தாங்க. அதனால் அந்தந்த நட்சத்திர நேயர்கள் அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் தங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர் வழிபாடு பண்ணணும். அதுபோல் அந்த சித்தர் சமாதி எங்கே இருக்கோ அங்கே போய் ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு வரணும். அந்த சித்தர் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போயிட்டு வரணும். வாழ்க்கையில் ஒரு நாளாக போனால் போதும். நம்ம வாழ்நாள் முழுக்க வாழ்கிறோம். ஒரு 90 வயசு வரைக்கும் வாழ்கிறோம். ஒரு தடவை போயிட்டு வந்தால் போதும், புண்ணியம் கிடைக்கும். சரியா? அந்த ஆத்மா சுத்தமடையும். நீங்கள் இந்த பிறவி பயன் எடுத்த பயன் தீரும். அதை வந்து இந்த குரு ஓரையில் செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமை குரு ஓரையில் உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க, நல்லபடியாக இருக்கும். எல்லா காரியமும் ஜெயமாகும். சரியா? நேரில் இப்படி தான் போகும். அதுபோக மத தலைவர்கள் கோயில் குருக்களை பார்க்க போகலாம். கோர்ட்டு கேஸு யாருனாச்சும் ஒரு வக்கீலை பார்க்க போகிறேன், இல்லைனா ஒரு மேஜிஸ்ட்ரேட்டை பார்க்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த டயத்தில் போனீங்கன்னா சக்ஸஸ் ஆகும். அந்த அபிஜித் யோகம் அந்த முகூர்த்தம் வர நேரத்தில் போகலாம் ஞாயிற்றுக்கிழமை குரு வரையில். அதுபோக வித்வான் கலை சம்மந்தப்பட்ட வித்வான்கள், அதுபோக மத ஆச்சாரியர்கள் வேதாந்திகளை பார்க்க போனாலும் நீங்கள் போயிட்டு போகலாம். சரியா நேயர்களே? இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். தொழில் அப்படி பார்த்தோம்னா தொழில் இருக்குது. அதுபோக உடல் உறுப்புகள் சில கம்ப்ளைண்ட் நமக்கு இருக்கும். சரியா? சில கம்ப்ளைண்ட் இருக்குது சார், எனக்கு அந்த கம்ப்ளைண்ட் தீரணும், அதுக்கு நான் வைத்தியரை பார்க்க போகணும் அப்படின்னம்னா அந்த அபிஜித் முகூர்த்தம் வர்ற நேரம் பார்த்து போகணும். இப்போ ஒருத்தருக்கு ஒவ்வொரு கம்ப்ளைண்ட் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்க, 11 மணிக்கு மேலே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வயிறு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க போகலாம். அந்நேரம் போய் டாக்டரை பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அந்த நோய் தீர்ந்துடும். அதுக்கடுத்து மூக்கு தொண்டை இஎன்டி பிரச்சனை இருக்கிறவங்க, கால் பாத வலி உள்ளவங்க, சதைப்பிடிப்பு இருக்கிறவங்க, மூளை பிரச்சனை இருக்கிறவங்க, மூளையில் சில பிரச்சனை மூளை கோளாறு சம்மந்தப்பட்டவங்களாம் அந்த டயத்துக்கு போய் நோயை தீர்த்துக்கலாம். ஏன்னா அந்த நேரத்தில் இது மாதிரி உடல் உறுப்புகள் வந்து நல்ல வேலை செய்யும். அந்த உடல் உறுப்பு கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க ட்ரீட்மெண்ட் போனீங்கன்னா நல்லபடியாக முடியும். அதுபோல் கல்லீரல், உடம்புல கல்லீரல் கெட்டு போயிடும். சில பேருக்கு நிறைய ஆல்கஹால் குடித்தவங்களுக்கெல்லாம் கல்லீரல் கெட்டு போயிடும். அவங்களாம் வந்து இந்த டயத்துக்கு போய் ட்ரீட்மெண்ட் போகலாம். கண் சம்மந்தப்பட்ட வேலைக்கு போகலாம். கண்கள் சரியா? கண்களில் எதுவும் பிரச்சனை இருக்குது, கண் பார்வை குறைபாடு, கண் பார்வை தெரியலைன்னா டாக்டரை பார்க்க போகலாம், கண் டாக்டரை பார்க்க போகலாம். தொப்பை நிறைய தொப்பை வந்துருச்சு, தொப்பையை குறைக்கணும், ஒபிசிட்டியாக இருக்குது, ஆள் வந்து வெயிட் லாஸ் பண்ண போகிறனாலும் இந்த டயத்துக்கு போகலாம். அடுத்து வந்து ஜீவ ஆற்றல், உடம்பில் வந்து ஒரு ஜீவசக்தி வரணும், தியானம் பண்ணணும், யோகா பண்ணணும்னாலும் இந்த இதுக்கு நீங்கள் போகலாம். சரியா நேர்களே? அதுபோக வந்து குடல் இறக்கம், சில பேர் குடல் இறக்கம் இருக்கும், அந்த குடல் இறக்கம் சம்மந்தப்பட்ட வியாதிக்கும் போகலாம். ஈரல் நோய்கள், மஞ்சக்காமாலை, அப்புறம் உடம்புல ரோகம், சரியா தோல் வியாதி சம்மந்தப்பட்ட காரியம் இருக்கிறவங்களாம் இந்த டயத்துக்கு மருத்துவம் பண்ண போனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக சில பொருட்களை உட்கொள்ளணும் சார், சில பொருட்களை நான் தானம் பண்ணணும், எனக்கு வந்து வாழ்க்கையில் தானம் பண்ணியிருக்காங்க, தானம் பண்ண சொல்கிறாங்க, தானம் பண்ணால் எனக்கு கிரகதோஷம் தீர்ந்து போயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த குரு ஓரையில் இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் நீங்கள் இந்த பொருளை தானம் பண்ணலாம். என்ன பொருளை தானம் பண்ணலாம் அப்படின்னா நெய், தேன், இனிப்பு பலகாரங்கள், அப்புறம் வந்து பயிர்கள், தானியங்கள், அடுத்து மஞ்சள், சீரகம், இதை வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு தானியம் பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். தானியத்தை தானம் பண்ணுறது மிகச்சிறப்புங்க. சரியா? தானத்திலே சிறந்தது வந்து அன்னதானம்பாங்க, தண்ணீர் தானமும் பண்ணலாம், தண்ணீர் பந்தல் வச்சோம். ஆனால் இந்த பொருட்கள்லாம் தானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நாள்பட்ட கஷ்டங்கள், சில தோஷங்களில் நிவர்த்தி ஆகிரும். ஸோ தானம், உணவுப் பொருட்களை தானம் பண்ணுறதுக்கு இந்த நேரம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து தொழில், உத்தியோகம், வியாபாரம், இது சம்மந்தப்பட்டது பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை வீடியோவில் எடுத்து கொஞ்சம் கூட தான் இருக்கும், பொறுமையாக கேளுங்க. நான் ஒவ்வொருத்தருக்காக பிரித்து சொல்கிறேன். நிறைய பேர் இங்கே தான் பிரச்சனை, எந்த நேரத்தில் எதை செய்யணும்னு தெரியாமல் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதுபடி இந்த காரியத்தை செஞ்சுட்டிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். இந்த வீடியோ கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக 100க்கு ஒரு 60 பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும். பொறுமையாக கேளுங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். தொழில் காரகத்துவம், தொழில் சம்மந்தப்பட்ட காரியம் எது சார் அப்படின்னா அரசாங்க விஷயமாக போய் பார்க்கலாம், அமைச்சரை பார்க்கலாம், கட்சிக்காரங்களை பார்க்கலாம், வருமானம் சம்மந்தப்பட்ட காரியங்களை பண்ணலாம். சார் ஞாயிற்றுக்கிழமை லீவில் சார் ஆஃபீஸ் இருக்குமானா ஆன்லைனில் பண்ணுங்கள். இன்றைக்கி எல்லாமே ஆன்லைனில் வந்துருச்சு பார்த்தீங்களா, ஆன்லைனில் பண்ணலாம். அதுபோக வந்து வங்கி அதிகாரி பார்க்க போகலாம், வங்கி சம்மந்தப்பட்ட பேங்க் சம்மந்தப்பட்ட காரியங்களை பண்ணலாம்.
ஆன்மீக சொற்பொழிவு, ஆன்மீக சம்மந்தப்பட்ட காரியங்களை பண்ணலாம். அறநிலைத்துறை சம்மந்தப்பட்ட காரியங்களை பண்ணலாம். நவரத்தின வியாபாரம் சம்மந்தப்பட்ட காரியங்களை பண்ணலாம். காப்பீட்டுத்துறை, இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அக்கௌண்ட்ஸ், அடுத்து வந்து படிப்பு, எஜுகேஷன், அதுபோக கோயில் சம்மந்தப்பட்ட காரியங்கள், மத போதகர், அர்ச்சகர், அதுபோக ஜோதிடம் சம்மந்தப்பட்டது. ஜோதிடம் படிக்க போகிறேன், இல்லைன்னா ஜோதிடர் பார்க்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அந்த குருவரையில் போய் ஜாதகம் பார்க்க போனீங்கன்னா நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. அடுத்து பொது சேவை, மக்கள் நலப்பணி, அடுத்து வந்து சிட்பண்டு, ஃபைனான்ஸு, கொடுக்கல் வாங்கல், நகைக்கடை, அடமான கடை, ஷேர் மார்க்கெட்டு, அதுபோல் சிற்ப சாஸ்திரம், இது மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். பட்டு நூல், அந்த சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்கலாம் இந்த நேரத்தில் செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து மஞ்சள் வியாபாரம், இதெல்லாம் பண்ணலாம். மஞ்சள் வியாபாரம், நான் மஞ்சள் வியாபாரம் பண்ணுறேன், கூடுதலாக முதலீடு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை 11 to 12 அந்த வியாபாரம் சம்மந்தப்பட்ட காரியத்தில் இருந்தீங்கன்னா நல்ல சக்ஸஸ் ஆகும். லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் படம் வரும். அதை தான் அபிஜித் யோகம் அப்படிங்கிறோம். அதுக்கடுத்து பருத்தி சம்மந்தப்பட்ட காய், டெக்ஸ்டைல் மில்லு, பருத்தி, அடுத்து வந்து கோயில் வேலைகள், இப்படி நிறைய சொல்லலாம். தங்கம், நகை, புஷ்பராகம், கல், வெள்ளி நகை, இது மாதிரி சம்மந்தப்பட்ட தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க பண்ணலாம். லாலா கடை, இனிப்பு கடை, இதுவும் செய்யலாம். சரியான நேரில் இப்படி வந்து இந்த குரு ஓரையில் ஞாயிற்றுக்கிழமை செஞ்சீங்கன்னா அந்த குரு சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடி நடக்கும். மந்திரம் கற்பிக்கணும், கோயிலுக்கு போகணும், மந்திரம் சொல்லணும், அது மாதிரி நேரத்தில் மந்திரம் சொல்லலாம். நீங்கள் வந்து அபிஜித் யோகம் கிடைக்கணும்னா அந்த ஒவ்வொரு நாளும் அந்த கிழமை அந்த யோகம் வர்ற நேரத்தில் அந்த மந்திரத்தை சொல்லணும். ஓம் ரிங் தனஞ்சயனே போட்டு சொல்லிட்டு செஞ்சீங்கன்னா மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, இது வந்து ஞாயிற்றுக்கிழமை இது மாதிரி காரியத்தில் நீங்கள் ஈடுபடலாம். இன்னும் நிறைய இருக்குது, சொல்லுவேன், போர் அடிக்கும். சரியா? விருப்பப்படுறவங்க கேளுங்க, இன்னும் நிறைய சொல்கிறேன். இந்த அபிஜித் யோகங்கிறது ஒரு மகா அற்புதமான யோகம், தினமும் இருக்குது. சரியா? இப்போதைக்கு அதுக்கு நேரங்காலம் கூடி இருக்குது. சரியா? ஏன்னா 50 வருஷம் கழித்து கிரக நிலைகளில் ஒரு மாற்றம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து திங்கக்கிழமை வந்து அந்த அபிஜித் யோகம் வந்து சுக்கிர ஓரையில் வரும். சரியா? சுக்கிர ஓரையில் சுக்கிரன் சம்பந்தப்பட்ட காரியங்களை பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சுக்கிரன் ஒரு சொகுசு வாழ்க்கைக்கு சொந்தக்காரன். சரியா? சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 4, 9 கூடையவன். சரியா நேரில் 4, 9 கூடையவன், தாய் தந்தையை கொடுக்கிறவன். சரியா? அம்மா அப்பா சம்மந்தப்பட்ட காரியங்களை செய்யலாம். மனை, வீடு, மனை, கட்டிடம், விவசாயம், இது சம்மந்தப்பட்ட காரியங்களை பண்ணலாம். அதுபோக கோயில் குளத்துக்கு போயிட்டு வரலாம். இப்படி நிறைய சொல்லலாம். அதுபோக உறவு முறையில் எடுத்துட்டோம்னா மனைவி சம்மந்தப்பட்ட காரியங்களை பண்ணலாம். மனைவழி உறவினர்கள், முறை பெண்கள், அதுபோல் இளம் கன்னி பெண்கள், மகள், மருமகள், அத்தை, பெண்கள் சம்மந்தப்பட்ட காரியம், சித்தி, சித்தப்பா, சித்தி, பெரியம்மா, கொழுந்தியால், இவங்க பெண்கள், நம்ம பெண் உறவு முறையில் உள்ளவங்க சம்மந்தப்பட்ட காரியத்தை பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். உங்கள் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்க போனோம், இல்லைன்னா தங்கச்சி கல்யாணம் பண்ணியாச்சு, தங்கச்சியை பார்க்க போகிறீங்க, கட்டி கொடுத்த தங்கச்சியை பார்க்க போகிறீங்கன்னா நீங்கள் திங்கக்கிழமை அந்த 11 to 12 பார்க்க போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். சரியா? நீங்களே நல்லா இருப்பீங்க, உங்கள் தங்கச்சி நல்லாயிருக்கும், நீங்கள் போன காரியம் நல்லபடியாக முடியும். அதுதான் அந்த நேரங்காலம் பார்த்து செய்கிறது. ஓரைக்கு வந்து ராகு காலம், யமகண்டம் இல்லை, திதி நட்சத்திரம் இல்லை, நாள் செய்யாதது, நல்லவன் செய்யாததே நாள் செய்யும் அப்படிம்பாங்க. கோள்கள் செய்யாததே நாள் செய்யும். அந்த நாளுக்கு வந்து அந்த அளவு பவர் இருக்குது. அந்த நாளில் உள்ள ஓரை இருக்குது பார்த்தீங்களா, ஓரை வந்து ரொம்ப முக்கியம். அதுவும் அந்த அபிஜித் நேரத்தில் வர ஓரைகள் வந்து அற்புதமாக அப்படியே 100% செய்யும். அந்நேரம் அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு செய்யணும். சரியா? அந்த மந்திரத்தை சொல்லிட்டு செஞ்சீங்கன்னா அப்படியே நிற்கும். நீங்கள் செய்கிற காரியமோ வேறு எந்த விஷயமோ அப்படியே உங்கள் சார்பாக பலிதமாகும். அடுத்து வந்து வழிபாடு தெய்வம். சரியா? அது ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். வழிபாடு தெய்வத்தை வேணால் பின்னாடி சொல்கிறேன் நான். அதுபோக வந்து நீங்கள் மற்றவங்களை யார் சார் பார்க்க போகலாம், மற்ற எந்த காரியத்தை பார்க்க போகலாம் அப்படின்னா திரைப்பட சம்மந்தப்பட்ட நடிகர்கள், நடிப்பு சம்மந்தப்பட்ட காரியங்கள், கலைஞர்கள், அதுபோக வந்து நீங்கள் சில காரியங்கள் ஆரம்பிக்கிறீங்க சார், வீட்டில் தோட்டம் ஆரம்பிக்க போகிறோம், வீடு கட்ட போகிறோம். சரியா? இது மாதிரி காரியங்கள் ஆரம்பிக்க போகிறோம், நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. நகை கடை வைக்க போகிறோம், நகை அடகு பிடிக்க போகிறோம். சரியா? இது மாதிரி காரியங்கள் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து சினிமா தேட்டர், கலையரங்கம், இது சொல்கிற மாதிரி கான்ஃபரன்ஸ் காலு, உல்லாச விடுதிகள், பியூட்டி பார்லர், அப்புறம் வந்து பேலஸ், இது மாதிரி விஷயங்கள். நான் ஒரு சினிமா தேட்டர் வாங்க போகிறேன் சார், இல்லைன்னா ஒரு பெரிய மஹால் வாங்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு அதை சம்மந்தப்பட்டு பேச போகிறீங்கன்னா திங்கக்கிழமை அந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தில் போனீங்கன்னா நல்லபடியாக முடியும். சரியா? அடுத்து வந்து வாகன தொழிற்சாலை, ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்க போகிறேன், ஒரு ஷோரூம் ஆரம்பிக்க போகிறேன், மோட்டார் ஷோரூம் ஆரம்பிக்க போகிறேன், ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்க போகிறேன், இப்படி நிறைய சொல்லலாம். இல்லைன்னா ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன், பஜாஜ் இன்சூரன்ஸ் மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நான் ஆரம்பிக்க போகிறேன்னா இந்த டயத்துக்கு போகலாம். சொகுசு வாகனம்னால தெரியுமா உங்களுக்கு? சொகுசு வாகனம், கார்கள்லாம் வாங்கணும், இல்லைனா சம்மந்தப்பட்ட காரியத்தில் இருந்தாலும் நீங்கள் செய்யலாம். அதுபோக வந்து உடல் உறுப்புகளில் சில மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னா பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட காரியம், சிறுநீரகம், மர்ம உறுப்பு, இது மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குது, அதை டாக்டரை பார்க்க போனோம்னா இது மாதிரி நேரத்தில் பார்க்க போகலாம்.
அதுமாதிரி கன்னத்தில் சில பிரச்சனை, புருவத்தில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் பார்க்க போகலாம். கண் நோய்கள், கண் சம்மந்தப்பட்ட நோய்கள், இரத்த சோகை, நீரிழிவு, டயாபெட்டிக் காரணமே சுக்கரம் தான். நிறைய பேருக்கு நீரிழிவு நோய் இன்றைக்கி நிறைய இருக்குது. சுக்கரையும் கெட்டு போயிட்டாருன்னா டயாபெட்டிக் நோய் வரும் கண்டிப்பாக. தோல் நோய், ஸ்கின் அலர்ஜி இருந்தாலுமே நீங்கள் வந்து இந்த நேரம் பார்க்க போகலாம். இந்த திங்கக்கிழமை 11 to 12 டாக்டர் பார்க்க போகலாம். கரு கலைப்பு, கரு நிற்க மாட்டேங்குது, கலைஞ்சு போயிடுது, அபாசனம் ஆயிடுது. கண்களில் ஊனம், பாலியல் நோய்களில் என்ன நிறைய இருக்குது. ஹெச்ஐவி கூட பாலியல் நோய் தான். அடுத்து கர்ப்பப்பை கோளாறுகள், சளி பிரச்சனைகள், சுவாச பிரச்சனைகள், லெஸ்பரி பிரச்சனைகள், ஹார்மோன் பிரச்சனைகள், இவங்கெல்லாம் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டில் இருக்கிறவங்களாம் இந்த நேரத்தில் பார்க்க போகலாம். ஸோ நான் தனி மனித வாழ்க்கைக்கு எல்லாத்தையும் சொல்கிறேன். உடல் உறுப்புகள், நோய்கள், தொழில், வியாபாரம், உத்தியோகம், நம்ம வாழ்க்கையில் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்குமே வந்து இந்த அபிஜித் யோகம் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இன்றைக்கி மனிதனுக்கு எல்லாமே இருக்குது. நோய் நொடி இல்லாத மனிதன் யாருமே கிடையாது. சரியா? அதனால் இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஒரு பொதுவாக எடுத்துக்கணும். வாழ்க்கையில் இது அன்றாட நமக்கு தேவைப்படுதுன்னு நினச்சி நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கணும். இதில் உள்ள அர்த்தத்தை எடுத்துக்கணும். அதுபோக உணவுப் பொருட்கள்னால் வந்து நீங்கள் வந்து மீன் கடை வைக்க போகிறீங்க, ஸ்வீட் ஸ்டால் வைக்க போகிறீங்கன்னா இந்த நேரம் வைக்கலாம். அதுபோக பால் பண்ணை வைக்க போகிறேன், பால் சம்மந்தப்பட்ட பொருள் வைக்க போகிறேன், மில்க் ப்ராடக்ட் வைக்க போகிறேன் அப்படின்னாலும் இது மாதிரி நேரத்தில் நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து தொழில், நாடகம், சினிமா, இசை, நாட்டியம், ஆடல், பாடல், பட்டு சம்மந்தப்பட்டது, திரைப்படம் சம்மந்தப்பட்டது, நடிப்பு, கலைத்துறை, ஒப்பனை தொழில், மேசிக் போடுறது, பேஷன் டெக்னாலஜி, ஸ்டார் ஹோட்டல் சம்மந்தப்பட்ட காரியங்கள், கவர்ச்சி பொருட்கள், அட்ராக்ஷன் பொருட்கள், உணவு சம்மந்தப்பட்டவை, டெக்ஸ்டைல்ஸ், வாகனம், எலக்ட்ரானிக்ஸ், உல்லாச நிறுவனம், அதாவது எப்படின்னா டூரிஸ்ட், ட்ராவல்ஸ் பங்களா, ட்ராவல்ஸ் டூர் பண்ணுறது, அதுபோக மருந்து தயாரிக்கும் இடம், ஃபார்மசி, அடுத்து வந்து ரேடியோ சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகள், எஃப்எம் ரேடியோ, தொலைக்காட்சி, டிவி, இதெல்லாம் மீடியான்னு சொல்கிறோம். அதுபோக கட்டடக்கலை, ஆர்கிடெக்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள், அடுத்து பேப்பர் ஸ்டோர் வைக்கிறது, கமிஷன் ஏஜென்சி, சங்கீத கருவிகள், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், அடுத்து சர்க்கஸ் சம்மந்தப்பட்ட காரியங்கள், கலைப்பொருட்கள் சம்மந்தப்பட்ட காரியங்கள், உல்லாச யாத்திரை, பிக்னிக் போகிறது, சினிமா பார்க்க போகிறது, திரையரங்கம், அதுபோக வந்து இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியா? பெண்கள் சம்மந்தப்பட்ட தொழில்கள் நிறையா இருக்குது. கார்மெண்ட்ஸு, எம்ப்ராய்டு, ஃபேஷன் டெக்னாலஜி, இதை பற்றி சம்மந்தப்பட்ட காரியங்கள், தொழில்கள்லாம் ஆரம்பிக்கலாம். வெளிநாடு தொடர்புடைய சம்மந்தங்கள், வெளிநாடு சம்மந்தப்பட்ட டீலிங்கில் இருக்கிறனாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். சரியா நேர்களே? இப்படி இதெல்லாம் வந்து இந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம். திங்கக்கிழமை 11 to 12 அபிஜித் யோகம் வர நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி காரியத்தை ஆரம்பிச்சிங்கன்னா சக்ஸஸ் ஆகும், வெற்றி ஆகும். நான் கொஞ்சம் மெனக்கிட்டு சொல்கிறேன். பஞ்சாங்கத்தை பார்த்து, நேரங்காலம் பார்த்து இதெல்லாம் ஆரம்பிங்கன்னு சொல்கிறேன். அதை நீங்கள் செஞ்சுருங்க. அடுத்து வந்து செவ்வாய்க்கிழமை. சரி, நான் தண்ணியை குடிச்சிட்டு பேசுகிறேன். அடுத்து செவ்வாய்க்கிழமை 11 to 12 அபிஜித் முகூர்த்தத்தில் பார்த்தோம்னா எந்தெந்த காரியம் செய்யலான்னா தொழிற்சாலை சம்மந்தப்பட்ட காரியம் பார்க்கலாம். தொழில் பண்ணுறவங்க, லேபர் வேலை பார்க்குறவங்க, கூலி வேலை பார்க்குறவங்க, கட்டட வேலை பார்க்குறவங்க, சென்ட்ரிங் வேலை பார்க்குறவங்க, கம்பி கட்டுறவங்க, கூலி தொழில், இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை, எஃகு, டெக்ஸ்டைல், எரிபொருள், தோல் சம்மந்தப்பட்ட வேலைகள். தோலில் என்ன, இந்த நம்ம தோல் லெதர் சொல்கிறோம்ல, லெதர் சம்மந்தப்பட்ட வேலைகள், கச்சா பொருட்கள் சம்மந்தப்பட்ட வேலை, கிரானைட்டு, மார்பிள், கட்டடத்து சம்மந்தப்பட்ட வேலைகள், தரை கீழே தொண்டி எடுக்கிற பொருட்கள், கிழங்கு வகைகள், கமிஷன் மண்டி, தகரம், இரும்பு சம்மந்தப்பட்ட வேலைகள், ட்ரெஸ்ஸு, போர்ட்டல் ட்ரெஸ்ஸு, பிஇபி ஒர்க்கு, இது மாதிரி வேலைகள், தொழில் வியாபாரத்தில் உள்ளவங்க போகலாம். சரியா? அது சம்மந்தப்பட்ட காரியத்தை ஆரம்பிச்சிங்கன்னா சக்ஸஸாக முடியும். ஆயில் சம்மந்தப்பட்டது, கிருஷ்ணா ஆயில், பெட்ரோ ஆயில், ஃபெனாயில், கழிவுப் பொருட்கள், கச்சா எண்ணெய்கள், கிரீஸு, ஆயில், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். அதுமாதிரி பெட்ரோல் பங்க் ஆரம்பிக்க போகிறனாலும் போகலாம். எண்ணெய் செக்கு, எண்ணெய் கடை வைக்க போகிறனாலும் நீங்கள் அந்த செவ்வாய்க்கிழமை அந்த 11 to 12 ஆரம்பிச்சிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். நிறைய பேருக்கு இதுதான் எந்த காரியத்தை எப்போ ஆரம்பிக்கணும்னு தெரியாமல் இருக்கிறீங்க. அதுக்காக தான் அந்த வீடியோ போடுறேன். ரொம்ப பார்த்து கரெக்டாக சேருங்க. போக்குவரத்து சம்மந்தப்பட்ட காரியங்கள், டிரான்ஸ்போர்ட் ஆரம்பிக்கணும், லாஜிஸ்டிக் ஆரம்பிக்கனாலும் அந்த நேரத்தில் ஆரம்பிக்கலாம். ஐஸ்கிரீம் கடை ஆரம்பிக்கலாம். அதுக்கடுத்து மது பாரு, ஒயின் ஷாப்பு ஏலம் எடுக்க போகிறனாலும் அதை நீங்கள் செய்யலாம். ஸ்பெக்குலேஷன், அடுத்து நீச தொழில்னா ஆகாத தொழில்கள். சரியா? அடுத்து வந்து பொம்மை தயாரித்தல், டாய்ஸ் நிறைய பேர் செய்வாங்க, பொம்மை தயாரிப்பாங்க. அது மாதிரி தொழிலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். கேஸ், வாயு சம்மந்தப்பட்டது, கேஸ் கனெக்ஷன், கேஸ் சம்மந்தப்பட்ட வேலைகள். அடுத்து விறகு கடை, கறிக்கடை. இன்றைக்கி விறகு கடைலாம் எதுவும் இல்லை, தான். அடுத்து செங்கச்சூளை, சிமெண்ட், ஹார்ட்வேர்ஸ், பெயிண்ட் கடை, இரும்பு கடை, ஆணி, டப்பா, நட்டு, ஸ்போல்டு, ஸ்க்ரூ எல்லாமே அதில் வரும். அப்புறம் ஸ்டோர்னால் என்ன, ஆயுத சம்மந்தப்பட்ட ஸ்டோர் சொல்கிறாங்கல்ல, பொருட்கள், பழைய தளவாட பொருட்கள் சம்மந்தப்பட்ட காரியங்கள் ஆரம்பிக்கிறது, ஸ்டோர் ஆரம்பிக்கிறது, இது செய்யலாம். கடல்களிலிருந்து வரும் பொருட்கள், வனத்துறை, வன பொருட்கள். அடுத்து வந்து ரொட்டி கடை வைக்கலாம். பேக்கரி ஆரம்பிக்கிறதுனால செவ்வாய்க்கிழமை 11 to 12 ஆரம்பிக்கலாம். அது சம்மந்தப்பட்ட தொழில் இறங்கலாம். மரம் அறுக்கும் தொழில், மரம் சம்மந்தப்பட்டது. சரியா? சாமில். அடுத்து ரோடு போடுறது. சரியா நேரில் ரோடு போடுறது, தார் சம்மந்தப்பட்டது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்மந்தப்பட்டது. அதுபோக வந்து இரும்பு, எண்ணெய், இது சம்மந்தப்பட்ட காரியங்கள் படலாம். சரி சார், நோய் எப்படிங்கிறோம் அப்படி பார்த்தோன்னா உடல்நல பிரச்சனைகள் எடுத்துக்கிட்டோம்னா, உடல்நல பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு நிறைய நோய் வருது. வாத நோய், அதாவது அந்த டயத்தில் நீங்கள் இது மாதிரி
கம்ப்ளைண்ட்டில் இருக்கிறவங்க டாக்டரை பார்க்க போனீங்கன்னா சீக்கிரம் குயிராயிரும். வாத நோய், கீழ்வாதம், பல்வியாதி, அஜீரண கோளாறு, புண்ணு, நாள்படாத புண்ணு, அடுத்து ஆஸ்துமா, இழப்பு, காசநோய், டிபி, அடுத்து வந்து தோல் சுருக்கம், மலட்டுத்தன்மை, மூட்டு வலிகள், ஜாயிண்ட் பிரச்சனை, முழங்கால் வலி, முடக்குவாதம், வாயு தொல்லைகள், வாயு சம்மந்தப்பட்ட நோய், குறைபாடு உள்ள பேச்சு, வாய் உளருது, திக்குவாய், அடுத்து உடல் உறுப்புகள், சில பேர் கையில் உடல் உறுப்புகள் இல்லாமல் இருக்கும், உடல் உறுப்புகள் இழந்து போகிறது, கால்கள் சம்மந்தப்பட்ட நோய்கள், நீண்டகால நோய்கள், சில நோய்கள் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஸோ அவங்களாம் வந்து இந்த செவ்வாய்க்கிழமை 11-12 டாக்டரை பார்க்க போனீங்கன்னா சீக்கிரம் குணமாகும். இதெல்லாம் ஒரு அற்புதங்க, மகா அற்புதங்க. சும்மா எதையும் பார்க்காம கண்ட நேரத்துக்கு போயிட்டு கண்டதை செஞ்சுட்டு வந்துடுது. ஏதோ அவசரத்துக்கு போகலாம். ஆனால் இந்த பிரச்சனை எனக்கு ரொம்ப நாளாக இருக்குது சார் நினைக்கிறவங்க, நான் சொல்கிற மந்திரத்தை ஓம் ரீங் தனஞ்சயனே போற்றி போற்றி அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் செவ்வாய்க்கிழமை 11-12 இந்த கம்ப்ளைண்ட்டில் இருக்கிறவங்க போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சரியாயிரும். மலட்டுத்தன்மை, எனக்கு குழந்தையே பிறக்க மாட்டேங்குது சார் அப்படிங்கிறவங்க இந்த நேரத்தில் டாக்டரை போய் பார்க்க போங்க. அந்த பெண் டாக்டரை பார்க்க போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். அந்த நேரங்காலம் பார்த்து அது செஞ்சோம்னா கண்டிப்பாக வசப்படும். நாள் செய்யாதே கோல் செய்யும், நல்லவன் செய்யாததை ஓர செய்யும். சத்தியம் சத்தியம் சத்தியம். அடுத்து வந்து வேறு என்ன சார் அப்படி பார்த்தோம்னா, அடுத்து வந்து புதன்கிழமை என்ன ஓரை சார் வருது அப்படி பார்த்தோம்னா, புதன்கிழமை 11-12 சூரியன் ஓரை. சூரியன் வந்து பிதாகாரகன், ஆத்மகாரகன், பிரபஞ்சத்துக்கே ஒளியை கொடுக்குறவர். சரியா? ஒரு மனிதனுக்கு சர்வரோக நிவாரணி யாருன்னா சூரியன் தான். ஏன்னா சூரியன்கிட்ட இருந்தால் எல்லா கிரகங்களுமே ஒளியை வாங்குது. சூரியன்கிட்டேருந்து ஒளியை வாங்கிட்டு தான் எல்லா கிரகங்களுமே தன்னுடைய இயல்பை சேர்த்து இந்த நாட்டுக்கு கொடுக்குது. அதனால் சூரியனை வந்து முக்கியமான கிரகம். அதனால் சூரியன் சம்மந்தப்பட்ட காரியங்கள் எது சார் செய்யலாம் அப்படி பார்த்தோம்னா, சூரியன் தகப்பன் சம்மந்தப்பட்ட காரியத்தை பண்ணலாம். சரியா? அப்பா வழி உறவு, பங்காளிகள், இவங்களை பார்க்குறது, பேசுறது, வைக்கிறது செய்யலாம். குடும்ப சொத்து சம்மந்தப்பட்ட காரியங்களை பற்றி செய்யலாம். அதுபோல் மேல் அதிகாரிகளை பார்க்க போகலாம், அரசியல்வாதிகளை பார்க்க போகலாம், கோயிலுக்கு போகலாம், தெய்வ வழிபாடு பண்ணலாம், ஆன்மீக தலைவர்களை பார்க்க போகலாம், அரசியல் தலைவர்களை பார்க்க போகலாம், ஊரில் இருக்க பெரிய மனுஷன், நாட்டாம, பஞ்சாயத்து போர்டு தலைவர், இவங்களெல்லாம் பார்க்க போகலாம். அது மாதிரி கடன் கொடுக்குறவங்க வாங்குறவங்க இது சம்மந்தப்பட்ட டீலிங்கை வச்சுக்கலாம். பொற்கொளரை பார்க்க போகலாம். நகை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சூரிய உரையில் போகலாம். புதன்கிழமை பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுமாங்க. அன்றைக்கி வந்து சூரிய உரையில் போனீங்கன்னா நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. சரியா? அதுக்கடுத்து வந்து அரசு சார்ந்த நிறுவனங்கள், கவர்மெண்ட் ஆஃபீஸு, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு நீங்கள் அன்றைக்கி போகலாம். புதன்கிழமை 11-12 அபிஜித் யோகத்தில் போனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வீடு கட்டணும், புதுசாக வீடு கட்டணும், வீடு சம்மந்தப்பட்ட காரியம், பிளான் போடுறது, லோன் வாங்குறது, மாடி வீடு கட்டணும், கூரை மேய்யணும், கோயில் உலகத்துக்கு போயிட்டு வரணும், நீங்கள் போயிட்டு வரலாம். அதுபோக வந்து உங்களுக்கு வந்து வேறு என்ன சார் தொழில் காரகத்துவம் அப்படி பார்த்தோம்னா, அரசு உத்தியோகம் சம்மந்தப்பட்ட காரியங்களை பண்ணலாம். அரசு உத்தியோகத்துக்கு விண்ணப்பம் போடலாம். சரி, அரசு சம்மந்தப்பட்ட உத்தியோகத்துக்காக அரசு வேலை தேடிட்டு இருக்கிறவங்க அந்த நேரத்தில் அது சம்மந்தப்பட்ட காரியத்தில் இருக்கிறனால சக்ஸஸ் ஆகும். கலெக்டர் ஆஃபீஸ் போகலாம், கலெக்டரை பார்க்க போகலாம். மிலிட்ரி யூனிஃபார்ம் சர்வீசஸ், மிலிட்ரி காவல் அதிகாரி, இவங்களை பார்க்க போகலாம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன ஒரு கம்ப்ளைண்ட்டு இந்த நேரத்துக்கு போனீங்கன்னா கரெக்டாக சக்ஸஸாக முடியும். அடுத்து வந்து டாக்டரை பார்க்க போகலாம், மருத்துவ தொழில் ஆரம்பிக்கலாம். எரிபொருள் நிறையா இருக்குது. மின்சாரம், எரிபொருள், எரிசக்தி, அனல் மின்சாரம், நீர் மின்சாரம், நில மின்சாரம், காற்றாலை மின்சாரம், பவர் ஜெனரேஷன், டர்பன் ஜெனரேட்டர், எத்தனவோ இருக்குது. ஸோ அது சக்தி சம்மந்தப்பட்டது போகலாம். அரசு துறையில் உதவியாளர்கள், யாரோ ஒரு அரசு டிபார்ட்மெண்ட்டில் பிஏவை பார்க்க போனோம், மந்திரி பிஏவை பார்க்க போனோம்னா அந்நேரம் போனீங்கன்னா சக்ஸஸ் ஆகும். அடுத்து வந்து கமிஷன், கான்ட்ராக்டு, அதுபோக மருந்து, மூலிகை மருந்து, சித்தா, யோகா, ஆயுர்வேதா போயிட்டு வரலாம். ரசாயனத்துறை, ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பயணம், இல்லைனா ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட கோயில், அது சம்மந்தப்பட்ட மகான்கள், ஆன்மீகவாதிகளை பார்க்க போகலாம். அடுத்து வந்து தங்கத்தை உருக்குறதுன்னு என்ன, வீட்டில் உள்ள நகையை கடையில் கொடுத்து உருக்கி புதுசாக செய்யணும்னா அது மாதிரி காரியத்தை அந்த நேரத்தில் செய்யலாம். சூரிய உரையில் புதன்கிழமை செய்யலாம். இதெல்லாம் முக்கியம். இதெல்லாம் செஞ்சோம்னா அந்த வேலை நல்லபடியாக முடியும். 100% அப்படியே கிளியராக முடியும், உங்களுக்கு சாதகமாக முடியும். ஜெராக்ஸ் கடை வைக்கலாம். அதுக்கடுத்து எஸ்டேட் ஆரம்பிக்கலாம். சரியா? லேமினேஷன் போடுறது, ஃபோட்டோ பிரிண்ட் போடுறது, ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுறது, கட்டடம் கட்டுறது, சரி, கட்டட வேலை ஆரம்பிக்கிறது, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கடைகள், அதுபோக தொழில் நிறுவனம் ஆரம்பிக்கிறது, குலத்தொழிலை செய்கிறது, எங்கள் அப்பன் தொழில், பாட்டன் தொழில் ஆரம்பித்து அது மூலியமாக செய்கிறது, பூர்வீக தொழில், அப்பா செஞ்சு வந்த தொழில். அதுக்கடுத்து சங்கீதம், இசை, நாட்டியம், அதுபோக ஜோதிடத்தும் ஆரம்பிக்கலாம். சரியா? ஜோதிடத்தையும் நீங்கள் ஜோதிடம் பார்க்க போகிறது, சோதிட சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் நீங்கள் செய்யலாம். விவசாயம் மிக சிறப்பாக இருக்கும். விவசாயத்தையும் பார்க்கலாம். விவசாயம் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வாங்கலாம். விவசாயத்தில் நாற்று நடணும், விவசாயத்தை உரம் போடணும், விவசாய களை எடுக்கணும், காட்டில் வேலை இருக்குது, விவசாயம் அது செய்யலாம். மரம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் பண்ணலாம். விதை ஊன்றது,
அது போக வந்து அரசாங்க வேலை, அது ஏற்கனவே சொல்லிட்டேன். மருத்துவம், இது சம்மந்தப்பட்ட காரியத்தையும் நீங்கள் செய்யலாம். உடல் நோய்கள் அப்படி பார்த்துக்கிட்டோம்னா என்ன நோய்கள் சார் அப்படி பார்த்தோம்னா அதுவும் இருக்குது. அது சம்மந்தப்பட்ட நீங்கள் உடல் சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா அந்நேரம் டாக்டரை பார்க்க போனீங்கன்னா சரியாக இருக்கும். தலைவலி, தீராத தலைவலி, கண் நோய், காய்ச்சல், பசியின்மை, வயிற்றுப்போக்கு, ஹார்ட் பிரச்சனை, இதுதான் ரொம்ப முக்கியம். ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து புதன்கிழமை 11 to 12 டாக்டர் பார்க்க போகணும். போனீங்கன்னா அந்த பிரச்சனை சீக்கிரம் தீரும். அந்நேரம் டாக்டர் நல்ல மைண்டில் இருப்பார். அந்நேரம் அவர் கொடுக்குற மருந்து கரெக்டாக வேலை செய்யும். அடுத்து பித்தம், உடம்புல உஷ்ணம் அதிகமாக இருக்குது. தாகம், சில பேருக்கு தனியாத தாகம் இருக்கும், தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க. அடுத்து வெப்ப நோய், வெயிலில் வர வெப்ப நோய், இந்த வைசூரி அது இது சொல்கிறாங்களே, உடலில் வெப்பம் வருது, அக்கு வருது, புண்ணா இது வருது, வேனக்கட்டி வருது, சரியா, இப்படி உடம்புல உஷ்ணமாகி கொப்பளம் கொடிக்கிறது, இது மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களாம் இந்த நேரத்தில் நீங்கள் போகலாம். உணவுப் பொருட்கள்னு ஒன்று இருக்குது. அந்த பொருட்களில் நீங்கள் வந்து சப்ளை பண்ணலாம், இல்லைனா அது சம்மந்தப்பட்ட காரியம் பண்ணலாம். கோதுமை சம்மந்தப்பட்ட பொருட்களில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம். நான் வந்து லாலா கடை வச்சுருக்கேன் சார், பனியார் கடை வச்சுருக்கிறேன், பேக்கரி வச்சுருக்கிறேன், பிரெட் கம்பெனி வச்சுருக்கேன் அப்படின்னா சம்மந்தம் பண்ணலாம். கோதுமையிலிருந்து என்னென்ன பொருட்கள்லாம் செய்வோமோ அதை நீங்கள் செய்யலாம். ஓகே நேயர்களே, இது வந்து புதன்கிழமை அந்த சூரிய உரையில் இன்னும் நிறைய இருக்குது. வீடியோ லென்த் அதிகமாகும், அதனால தான் நான் கொஞ்சம் குறைச்சி சொல்கிறேன். அடுத்து வருகின்ற வீடியோக்களை வந்து இதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி சொல்கிறேன். ஒவ்வொரு லக்கணத்துக்கும் அந்த தசா புத்திக்கு அந்த ஓரையில் என்ன செய்யலாம், இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் மெனக்கட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டே வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் தோல்வியே இருக்காது. தொட்டக்காரையும் அப்படியே தொடங்கும். நேரங்காலம், சூட்சும வழிபாடு இதெல்லாம். இப்போ நீங்கள் வந்து கும்பராசி என்ன தசை நடக்குது, சதய நட்சத்திரத்துக்கே வச்சுக்கிறோமே, புதன் தசை நடக்குது. புதன் தசை வந்து நீங்கள் வந்து கும்பராசி புதன் தசை எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க. நல்ல அமைப்பு தான், ஒரு கேந்திரம். கும்பராசி ரிஷப லக்கணம். லக்கணத்துக்கு வந்து புதன் 2, 5 கூடையவன், தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி, பஞ்சமஸ்தானாதிபதி. ராசிக்கு வந்து 5, 8 கூடையவன் இருக்கட்டும். இப்போ புதன் திசையில் உங்களுக்கு வந்து ஒரு புத்தி நடக்குது. புதன் திசையில் என்ன புத்தி சார் நடக்குது, புதன் திசையில் சுக்கிர புத்தி. புதன் திசையில் புதன் புத்தி, கேது புத்தி முடிஞ்சு சுக்கிர புத்தி சூப்பராக இருக்கும். கும்பராசிக்கும் ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் திசை சுக்கிர புத்தி அப்படியே அள்ளி கொட்டும். அப்படி நடக்கிறவங்க வந்து அந்த புதன் ஓரை சுக்கிர ஓரை வர்ற அன்னைக்கு அந்த வேலையை பார்க்கணும். சரியா, அதுக்கு சில வழிபாடுகள்லாம் இருக்குது, அதை நான் சொல்லுவேன். அதெல்லாம் சொல்லணும்னா தனித்தனியாக வீடியோ போடணும். கும்பராசிக்கு ரிஷப லக்கணத்துக்குன்னு தனியாக போடணும். ரிஷப லக்கணத்துக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, அதுக்கு இந்த ஓரை எப்படி மேட்ச் பண்ணலாம், இதெல்லாம் சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். கும்பராசிக்கு மட்டும் நான் ஒரு நாளைக்கு 3 வீடியோ போடலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் கேட்கறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். ஆனால் இது எல்லாத்துக்குமே வந்து சேராது. ஆனால் யாரோ ஒருத்தருக்கு சேரும். 100 பேருக்கு நான் பேசுகிறேன்னா 10 பேருக்கு சேரும். இப்போ எத்தனை பேர் கும்பராசியில் ரிஷப லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க, எத்தனை பேர் ரிஷப லக்கணத்தில் பிறந்தாலுமே அவங்களுக்கு வந்து புதன் திசை நடக்கும். அதில் எத்தனை பேருக்கு சுக்கிர புத்தி நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ண குறைஞ்சிரும், ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிரும். நீங்கள் பார்க்க மாட்டீங்க, என்னடா இவர் என்னமோ ஆகாததை சொல்கிறாரு, நமக்கு இப்போதைக்கு என்ன வேணும் அதை தான் எல்லோரும் தேவைப்படுதும். சரியா, ஆனால் வேத ஜோதிடத்தில் அப்படி சொல்ல முடியாது, பொதுவாக தான் சொல்ல முடியும். இருப்பினும் உங்களுக்கு நான் பிரித்து சொல்கிறேன். அடுத்து வருகின்ற நாட்களில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இந்த தகவல்களை சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் நிஜம், மாய்மாலாம் கிடையாது. மாங்காய் பிடிச்சதோ வாய் பிடிச்சதோ சொல்கிறது கிடையாது, இதெல்லாம் சத்தியம். சரியா, 100% சத்தியம், நடைமுறையில் சாத்தியப்பட்டது. அதனால தான் நம்ம தெய்வாம்சம் புரிஞ்ச ஞானிகள், சித்தர்கள், மகரிஷிகள் எல்லாமே வந்து அந்த ஓரையை பிரித்து வச்சுருக்கிறாங்க. அந்த தசாபுத்தி டயத்தில், அந்த லக்கண ரீதியாக உள்ள தசாபுத்தி டயத்தில் எந்த ஓரையில் எந்த காரியத்தை பண்ணணுமோ சக்ஸஸ் ஆகும். இப்போ நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி ரிஷப லக்கணம், கும்பராசி, புதன் திசை சுக்கிர புத்தி நடக்கு. நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும். சரியா, என்ன தொழில் ஆரம்பிக்கணும், நான் வந்து ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கணும் சார்னா ஆரம்பிக்கலாம். எப்போ ஆரம்பிக்கணும்னா புதன் ஓரையில் ஆரம்பிக்கணும். புதன் ஓரை என்னைக்கு சார் வரும் அப்படி பார்த்தோம்னா சனிக்கிழமை வரும். சரியா, சனிக்கிழமை 11 to 12 மணிக்கு வரும். அந்நேரம் நீங்கள் டியூஷன் சென்டர் ஆரம்பிச்சிங்கன்னா அருமையாக இருக்கும். அந்த புதன் திசை சுக்கிர புத்தியில் அருமையான தசை புத்தி. அந்நேரம் அந்த சனிக்கிழமை போய் அந்த டியூட்டோரியல் சென்டர் ஆரம்பிக்கிறதுக்கு ஆரம்பித்து விட்டிங்கன்னா சூப்பராக போகும். சனி பெருக்கு, புதன் அந்த படிப்பை அப்படியே கொண்டு வருவார். டியூட்டோரியலில் என்ன சொல்லிக் கொடுக்குறது தானே, டியூஷன் எடுக்கிறது, டியூட்டோரியல் எடுக்கிறது, கல்வி சம்மந்தப்பட்ட வேலைகள். நான் எதுக்கு இது நேரம் பிரேக் பண்ணேன்னா, ஜாதக ரீதியாகவும் இதை சாதிக்க முடியும். எல்லா விஷயத்துக்கும் இது மருந்து இருக்குது. இந்த ஓரையில் வந்து எல்லா விஷயத்துக்குமே இதில் வந்து தீர்வு இருக்குது. சரியா நேயர்களே, ஓகே. இப்போ எவ்வளோ சொல்லியிருக்கேன் நான், செவ்வாய்க்கிழமை வரைக்கும் சொல்லியிருக்கிறேன், புதன்கிழமையும் சொல்லிட்டேன். ஆமாம், புதன்கிழமையும் சூரிய ஓரை சொல்லிட்டேன். அடுத்து வியாழக்கிழமை சந்திர ஓரை, அருமையான அமைப்புங்க. சந்திரன்
அருமையான அமைப்பு. சந்திரன் வந்து மனோகாரகன், நம்ம பூமியோட துணைக்கோள். சந்திர ஓரையில் என்ன சார் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சந்திர ஓரையில் வந்து அம்மா சம்மந்தப்பட்ட காரியத்தை பண்ணலாம். ஏன்னா சந்திரனே வந்து மாதிருக்காரகன் தான், தாய் தான், தாய் வழி உறவை பார்க்கலாம். சரியா? அது போய் அதே நேரத்தில் மனம் ஒரு நிலையில் இருக்கும். சந்திர ஓரையில் வந்து மனம் ஒரு நிலையில் இருக்கும். மனதாலும் நினைவாலும் செயலாலும் சிறப்பாக இருப்போம். சரியா? அதனால் சந்திர ஓரையில் வந்து நீங்கள் வந்து மன சம்மந்தப்பட்ட காரியங்களை மிகச்சிறப்பாக செய்யலாம். என்னென்ன வேலை செய்யலாம் சார், தொழில் என்னென்ன காரியங்கள் பண்ணலாம் அப்படின்னா, தொழில் காரகத்துவம் வந்து நிறைய இருக்குது. சரியா? ஒன்பை ஒன்றா சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. ஏன்னா சந்திரன் வந்து நம்மளை ஆளுகிறவன். உணவு வகை, ஹோட்டல் வைக்கிறேன், சிற்றுண்டி வைக்கிறேன், டிஃபன் சென்டர் வைக்கிறேன்னா ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி வியாழக்கிழமை 11 to 12 அபிஜித் யோகத்தில் செய்யலாம். அடுத்து காய்கறி பழங்கு வியாபாரம், நீர் சம்மந்தப்பட்ட வேலைகள், மீன் கடை, தண்ணி கேனு, ஐஸ் பார்லர், பியூட்டி பார்லர், எது வேணாலும் செய்யலாம். பியூட்டி பார்லரும் செய்யலாம், அழகு சம்மந்தப்பட்டதானே, சந்திரன் அழகு தானே, முகத்துக்குள்ளே வந்தானே, செய்யலாம். கலை, திரைப்படம், சின்னத்திரை, வெள்ளித்திரை, இலக்கியம், சுகாதாரம், ஹெல்த் சென்டர், ஹெல்த் சம்மந்தப்பட்ட வேலைகள், சுற்றுலா மையங்கள் வைக்கலாம். வாகனம், ட்ராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட்டு, கூட்டுறவு, கோஆபரேட் ஸ்டோர் வைக்கிறது. அடுத்து வெள்ளை நிற பொருட்கள் சம்மந்தப்பட்ட காரியம் எது வேணாலும் செய்யலாம். பால், அதுக்கடுத்து வந்து உப்பு, இது மாதிரி காரியங்கள் நிறையா இருக்குது. பாலை வச்சு நிறைய ப்ராடக்ட் இருக்குது, அது மாதிரி காரியங்கள் பண்ணலாம். என்ன வியாபாரம் பண்ணலாம்? வர்ண சாயங்கள், கலர் பொடிகள், கலர் கோலங்கள், இது மாதிரி கலர் பொருட்கள். அடுத்து காப்பி கடை, டீ கடை, நெல் முதலீடு பண்ணுறது, அரிசி கடை, முட்டை கடை, கோழி பண்ணை, பருத்தி, பால், உப்பு, சுண்ணாம்பு காலவாசல், இது சம்மந்த காரியங்கள் பண்ணலாம். கோலப்பொடி வியாபாரம் பண்ணலாம், ஆரம்பிக்கலாம். புஷ்பங்கள், பூக்கடை. அடுத்து ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்டது, சினிமா, நாடகம், கதை, கட்டுரை, இலக்கியம், கவிதை, அதுபோல் எழுத்து வேலைகள், பத்திரிகை வேலைகள். சரியா? மீடியா, அதுபோக வந்து ஸ்டீம், நீராவி சம்மந்தப்பட்டது, போக்குவரத்து, டிரான்ஸ்போர்ட்டேஷன், லாஜிஸ்டிக்ஸ், அதுபோக வந்து டூர் சம்மந்தப்பட்டது, சுற்றுலா சம்மந்தப்பட்டது, இது மாதிரி காரியங்கள் செய்யலாம். பட்டை தீட்டும் தொழில்கள் நிறைய இருக்குது. வாசனை திரவியங்கள், பெர்ஃப்யூம். சரியா? அது மாதிரி கடையை நீங்கள் ஆரம்பிக்கலாம். கண்ணாடி கடையை ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் வந்து ஃபேன்சி ஸ்டோர்னு சொல்லலாம். ஒரே வாரத்தில் ஃபேன்சி ஸ்டோரில் ஆரம்பிக்கலாம். அப்போ அதுபோல் பூக்கடைகளை வைக்கலாம், தாவர கடைகள் வைக்கலாம், செடி கொடி, கார்மெண்ட்ஸ், குரோட்டன்ஸ், கார்டன் வைக்கலாம். சரியா? மூலிகைகள் வைக்கலாம், நாட்டு மருந்து கடை வைக்கலாம், குளிர்சாதன பொருட்கள் வைக்கலாம். இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். டெக்ஸ்டைல் வைக்கலாம், துணி கடை வைக்கலாம், பட்டு துணி வியாபாரம் பண்ணலாம், ஆடை ஆபரணம், விவசாய வியாபாரம். சரியா? நேரில் எல்லாத்துக்குமே வந்து சந்திர ஓரை நல்லபடியாக வரும். சரியா? நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. உடலில் உள்ள நோய்கள் என்ன சார் அப்படி பார்த்தோம்னா, உடல் நோய்கள் எது தீர்க்கும்? சந்திர ஓரையில் வந்து மெடிக்கலாக எது பார்க்க போகலாம், அதையும் பார்க்கணும்ல. மனிதனுக்கு அதான ரொம்ப முக்கியம். பிரச்சனைகள், பாலியல் நோய்கள், தோல் நோய்கள், இருமல், காய்ச்சல், அம்மை, சின்னம்மை, தட்டம்மை, அதுபோல் மண்ணீரல் பிரச்சனைகள், நுரையீரலில் பிரச்சனை இருக்குன்னா அந்நேரம் அந்த வியாழக்கிழமை நீங்கள் போய் பார்க்க போனீங்கன்னா சரியாயிரும். அடுத்து வந்து மனநோய், வலிப்பு நோய், டைஃபாய்டு காய்ச்சல், சைனஸ் பிரச்சனை, கண் நோய்கள், வீக்கம், இரத்த பிரச்சனை சம்மந்தப்பட்டதுங்க. பைத்தியம் ஆயிடுது, புத்தி சுவாதீனம் இல்லாதது, சித்தப்பிரமை கலங்கி போனவங்களாம் அந்த வியாழக்கிழமை 11 to 12 டாக்டர் பார்க்க போனீங்கன்னா நோய் சீக்கிரம் தீரும். அதுக்கு மருந்து எடுத்துக்கிட்டாலும் சீக்கிரம் தீரும். வயிற்று வலி, குளிர் சம்மந்தப்பட்ட நோய்கள், ஞாபகம் மறதி, மூச்சு கோளாறு, சளி பிடிச்சது. சரியா? சில பேர் சந்தேக புத்தி இருக்கும், சந்தேகப்பட்டுகிட்டே இருப்பான். அவெல்லாம் அந்த ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை 11 to 12 யோகா தியானம் பண்ணி கோயிலுக்கு போய்ட்டு வந்தாங்கன்னா மனதில் சந்தேகம் போயிடும். சந்தேக புத்தி இருக்கிறவனுக்கு எதுவுமே சரிப்பட்டு வராது. அதுவும் உடம்புல விட்டமின் குறைபாடு இருக்கிறவங்க, குறிப்பாக விட்டமின் பி குறைபாடு இருக்கிறவங்களாம் அந்நேரம் மருந்து மாத்திரை எடுத்துட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உணவுப் பொருட்களும் சாப்பிடலாம். சரியா? அது நேரம் அரிசி சாப்பிடலாம், பால் சாப்பிடலாம், தயிர் சாப்பிடலாம், ஆரஞ்சு பழம் சாப்பிட்றது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுது. அந்நேரம் சாப்பிட்டோம்னா அந்த பழத்தில் அந்த சாப்பாடில் உள்ள ஊட்டச்சத்து அப்படியே உடம்புல சேரும். முலாம்பழம், குங்குமப்பூ, பூசணி, திரவிய பொருட்கள், இனிப்பு, உப்பு, பால் பொருட்கள் எல்லாமே சாப்பிடலாம். ஸோ இப்படி நிறைய இருக்குது. நான் அடுத்த வரையும் வீடியோவில் இன்னும் கூடுதலாக சொல்கிறேன். அடுத்து வந்து வெள்ளிக்கிழமை அபிஜித் முகூர்த்தத்தில் வருது வந்து என்ன வருது? செவ்வாய் வருது. செவ்வாய் வந்து யார்? சகோதரக்காரகன் தான், அண்ணன் தம்பி பிரச்சனை தான். அண்ணன் தம்பியை பார்க்க போகலாம். சரியா? அண்ணன் தம்பி பிரச்சனை இருந்துச்சுன்னா தீர்க்க போகலாம். சகோதர வழியில் உள்ள காரியங்களை பார்க்க போகலாம். நம்ம மருமகள், சித்தப்பா, பெரியப்பா, உறவு முறையில் இவங்களெல்லாம் பார்க்க போகலாம். இளைய மைத்துனன் இவனை பார்க்க போகலாம். இவங்க சம்மந்தப்பட்ட காரியங்களை பார்க்க போகலாம். அதுபோக அரசாங்க சம்மந்தப்பட்ட மந்திரி, பிஏ, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களை பார்க்க போகலாம். அதுபோக வந்து மற்ற அரசில் ஆளுமை நிர்வாகத்தில் இருக்கிறவங்களையும் பார்க்க போகலாம். அது மாதிரி காரியத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரி சார், தொழிலுக்கு எதுக்கு போகலாம்? அது போகணும்ல, தொழில் தானே முக்கியம். இன்றைக்கி தொழில் உத்தியோகம் தான் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது.
மக்கள் நலப்பணி, மக்களை பாதுகாக்கிறது. சரியா? மக்கள் நலப்பணி, ஹோம் கார்டு, போலீஸ் டிபார்ட்மெண்ட், இது மாதிரி காரியங்கள், இது மாதிரி இதில் இருக்கிறவங்க அந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கலாம். காவல்துறை, தீயணைப்புத்துறை, இராணுவம், நெருப்பு, இயந்திரம், இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டவங்க, எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டவங்க, மின்சாரத்துறை, மின்சாதனம், வீட்டுக்கு மின்சார பொருட்கள்லாம் வாங்கணும், ஒரு ஹோம் அப்ளைகன்ஸ் பொருள் வாங்கணும்னா அந்நேரம் போய் வாங்கிக்கலாம். டாக்டரை பார்க்க போகலாம், அறுவை சிகிச்சை டாக்டர் பார்க்க போகலாம், அறுவை சிகிச்சை செய்யணும்னா அந்நேரம் செய்யலாம். ஒரு ஆப்ரேஷன் சர்ஜன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வெள்ளிக்கிழமை அந்த 11-12 செய்யலாம். அடுத்து வந்து பூமி சம்மந்தப்பட்ட காரியங்கள், ரியல் எஸ்டேட், பிஸ்னஸ், கட்டடம் ஆரம்பிக்கிறது, கட்டட வேலை ஆரம்பிக்கிறது, கமிஷன், கான்ட்ராக்ட், எஸ்டேட் வேலைகள், விவசாயம், ஆராய்ச்சி, எரிபொருள், தாது பொருட்கள், தரைக்கீழ தோண்டி எடுக்கிற பொருட்கள், மண், ஜல்லி, மணல், நிறைய சொல்லிட்டு போகலாம். அடுத்து சித்திர வேலைகள், வர்ணம் சித்திர வேலை பண்ணுறது, சிற்ப வேலை பார்க்குறது, ஓவியம் வரைகிறது, வக்கீலை பார்க்க போகலாம், வக்கீல் சம்மந்தப்பட்ட வேலைகளை ஆரம்பிக்கலாம். சிகை அலங்காரம், இது முடி திருத்துறது, இது மாதிரி காரியங்கள்லாம் பண்ணலாம். மின்சார சம்மந்தப்பட்டது செய்யலாம். மெடிக்கல் ஷாப் ஆரம்பிக்கலாம், மெடிக்கல் ஷாப் சம்மந்தப்பட்ட பொருட்களை வாங்க போகலாம். ஹார்ட்வேர்ஸ், அதுக்கு பிறகு உருக்காலைகள், பதப்படுத்துறது, உடற்பயிற்சி, ஜிம்முக்கு போகலாம். அதுபோக வந்து இயந்திர பணி செய்யலாம், தச்சுப்பற்ற, கொள்ளுப்பற்ற ஆரம்பிக்கலாம். சரியா? வெப்பம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் பண்ணலாம், பல் சம்மந்தப்பட்ட காரியத்தை பண்ணலாம். பல்வலி ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா அந்நேரம் போனீங்கன்னா சீக்கிரம் தீர்ந்து போயிடும். அடுத்து அறுவை சிகிச்சை சொல்லிட்டேன். விளையாட்டு சம்மந்தப்பட்ட காரியத்தை போகலாம். ஸ்போர்ட்ஸ், விளையாட்டில் வந்து நான் இது போகிறேன், கோச்சிங் போகிறேன் அப்படின்னா அது மாதிரி நேரத்தில் போகலாம். வெள்ளிக்கிழமை 11-12 அபிஜித் யோகத்தில் போனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இப்படி நிறைய வேலைகளை நீங்கள் பார்க்க போகலாம். நேரில் நான் ஒரு கம்பெனிக்கு செக்யூரிட்டியாக போகிறனாலும் நீங்கள் போகலாம். அடுத்து வியாதி தீர என்ன சார், வியாதி ஒன்று இருக்குல்ல, அடுத்து எந்த வியாதிக்கு நீங்கள் போகலாம் அப்படின்னோம்னா, வெட்டு காயங்கள், உடம்பில் வெட்டு காயம், விபத்து, விந்து இழப்பு. சில பேருக்கு வந்து குழந்தை பிறக்காது, விந்து இழந்து போயிருக்கும். அது மாதிரி இவங்க வந்து அந்நேரத்துக்கு வந்து ட்ரீட்மெண்ட் போனீங்கன்னா அந்த விந்துவோடைய உற்பத்தி அதிகமாக இருக்கும். நாய் கடிச்ச பிரச்சனைக்கு போகலாம். ரத்த குறைபாடு, ஹீமோகுளோபின் குறைஞ்சது, ரத்த இழப்பு, ரத்த அழுத்தம், ப்ரெஷர், பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை அந்த 11-12 டாக்டர் பார்க்க போனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி ஏகப்பட்ட பேருக்கு பிளட் ப்ரெஷர் இருக்குது. நீங்களாம் அந்த டயத்துக்கு டாக்டரை பார்க்க போங்க. சரியா? அடுத்து ரத்த சோகை, இதய நோய், ஹார்ட் பேஷண்ட்டுங்க, மலச்சிக்கல், அதுக்கு போய் பித்த நீர், தாகம், பருக்கள், இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம். தழும்பு, பித்தம், இப்படி நிறைய அறுவை சிகிச்சை, பல் சம்மந்தப்பட்ட காரியங்கள். இந்த வியாதிக்கெல்லாம் நீங்கள் வந்து அந்த வெள்ளிக்கிழமை 11-12 டாக்டரை பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நோய்களை சீக்கிரம் குணமாகும். சரியா? இன்னும் நிறையா சொல்லிட்டு போவேன். உங்களுக்கு எதுவும் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. சார் எனக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது, எந்த நேரத்துக்கு டாக்டரை பார்க்க போகலாம் கேளுங்க, நான் சொல்லுவேன் நான். சரியா? நான் நிறைய உதவுன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் கேட்கலாம், கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். சரியா? கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த மந்திரம் வேணுங்கிறவங்க என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேளுங்க, அனுப்பிவிடுவேன். அதுபோல் சித்தர் படம் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு அனுப்பிவிடுறேன். அடுத்து சனிக்கிழமை வந்து என்ன ஓரை சார் அப்படின்னா புதன் ஓரை வந்து ரொம்ப முக்கியமானது. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. ஸோ சனிக்கிழமை 11-12 அபிஜித் ஓரையில் வர யோகம் என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா அதை நான் சொல்கிறேன், அதையும் நீங்கள் கேட்டுக்கோங்க. அதோட வேலையை நான் முடிக்கிறேன். புதன் உரையில் வந்து மாமன் உறவு முறைகளை பார்க்க போகலாம். தாய் மாமன், மைத்துனன், மச்சினன், நண்பர்கள், காதலன், காதலி, இவங்களெல்லாம் பார்க்க போகலாம். சொந்த பந்தத்தை பார்க்க போகலாம். அதுபோக நீங்கள் வந்து வாத்தியார், டீச்சர், ஸ்கூல் சம்மந்தப்பட்ட வேலைகள், பிரின்ஸிபால், போக வியாபாரிகள், இவங்களெல்லாம் பார்க்க போகலாம். அடுத்து வந்து தொழில் ரீதியாக யாரை சார் பார்க்க போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, தொழில் ரீதியாக தொழில் தானே முக்கியம். இன்றைக்கி தொழில் வியாபாரம் தானே முக்கியம். தொழில் வியாபாரம் அப்படி பார்த்தோம்னா வியாபாரம் சம்மந்தப்பட்ட வேலையில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். சரியா? வியாபாரம் சம்மந்தப்பட்ட வேலைகள் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நவதானிய வியாபாரம். சரியா? நவதானிய வியாபாரங்கிறது ரொம்ப முக்கியம். அதுபோக எழுத்து சம்மந்தப்பட்ட வேலைகள், டேபிள் ஒர்க்கு, ரிட்டன் ஒர்க்கு, கதை, கட்டுரை, நாடகம், இது புத்தக சம்மந்தப்பட்ட வேலையை புக் ஸ்டால் வைக்கலாம். சரியா? புத்தகம் சம்மந்தப்பட்டது, எஜுகேஷன் டெஸ்ட்டு, புத்தகம், சிற்பங்கள், துணி வகைகள், பச்சை பயிறு, வாசனை பொருட்கள், பித்தளை பாத்திரம், பாத்திர கடை வைக்கலாம். அதுபோக வந்து எண்ணெய் கடை ஆரம்பிக்கலாம், ஜூஸ் சென்டர் ஆரம்பிக்கலாம். அதுபோக வந்து நீங்கள் வேறு செய்ய தொழில்கள், தொலைத்தொடர்பு தொழில்கள். சரியா? கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ஜோதிடம், புத்தகம் சம்மந்தப்பட்டது, கான்ட்ராக்ட் போடுறது, அச்சு தொழில்கள், பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, இது சம்மந்தப்பட்ட தொழில்கள் நிறைய இருக்குது. சரியா நேர்களே? பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட காரியத்தையும் பார்க்கலாம். உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு படிப்பு விஷயம் அப்படின்னாலும் அதையும் பார்க்க போகலாம். கோர்ட்டு கேஸுக்கு போகலாம். வக்கீல், நீதிபதி, இவங்களை பார்க்க போகிறதுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். அதுபோக வந்து பேங்க் சம்மந்தப்பட்ட காரியத்துக்கும் போகலாம். சரியா? பேங்க் சம்மந்தப்பட்ட காரியத்துக்கு போனாலும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ புதன் வந்து முக்கியமான இதுக்கெல்லாம் வருவார். சரியா? புதன் வந்து ரொம்ப முக்கியமான கிரகம். அதனால தான் அவருக்கு வந்து ரொம்ப கிரேஸ். பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ புதன் உரையில் நீங்கள் ஏகப்பட்ட காரியத்தை பண்ணலாம். தனி மனித வாழ்க்கைக்கு உண்டான அனைத்துமே வந்து புதன் உரையில் செய்யலாம். சரியா? முக்கியமாக புதன் வந்து வித்யாகாரகன்.
வித்தியா சம்மந்தப்பட்ட காரியங்கள். சரியா நேர்களே? வித்தியாம்னா என்ன? படிப்பு தான், வித்தை, மேற்படிப்பு. சரியா நேர்களே? மேற்படிப்பு சம்மந்தப்பட்ட காரியத்துக்கு பார்க்க போகலாம். பாடகர் ஆகணும், பாடகர் ஆகணும், பாட்டு பாடணும், நான் ஒரு ஆர்கெஸ்ட்ராவில் இருக்கிறேன், ஆர்கெஸ்ட்ரா ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதுக்கு போகலாம். அதுபோக வந்து புலவரில் பார்க்க போகிறேன், பெரிய பெரிய ஞானிகளை பார்க்க போகிறேன், ஒரு சாஸ்திரியை பார்க்க போகிறேன், பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன், இது மாதிரி காரியங்கள் எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதெல்லாம் நீங்கள் வந்து செய்யலாம். புரோக்கர் வேலை, தரகர் வேலை, இடைத்தரகர் வேலை, அது மாதிரி வேலை வைக்கிறவங்களும் இதை ஆரம்பிச்சுக்கலாம். கடை வீதிக்கு போகிறேன், கடை வீதியில் போய் ஜாமான் வாங்க போகிறேன், போகலாம். வியாபார இடத்துக்கு போகலாம், பூங்காவுக்கு போகலாம், சொகுசான இடங்களுக்கு போகலாம். இது மாதிரி இடத்துக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உடல் கோளாறு, நோய் தாக்கம், எந்த கம்ப்ளைண்ட்டுக்கு அந்த ஓரையில் போகலாம் அப்படின்னா வயிற்று கோளாறு, தொழுநோய், பிள்ளை இல்லாமல் இருக்குது, குழந்தை இல்லாமல் இருக்கிறது, குடல் நோய்கள், தோல் நோய்கள், மனநிலை தடுமாற்றம், மென்டல் டிப்ரெஷன், சொறி சிரங்கு, புண்ணு, தொடைப்புண், டான்சில்கன், ஊமை, பேச்சு வர மாட்டேங்கி, வாய் திக்குது. பொதுவாக புதன் தான் வந்து வாய்க்கு உள்ளவன், பேச்சுக்குள்ளவன். ஸோ சில பிள்ளைகளுக்கு பேச்சே வராது. அவங்களாம் வந்து இந்த சனிக்கிழமை புதன் ஊரில் டாக்டரை பார்க்க போனீங்கன்னா சீக்கிரம் பேச்சு வந்துடும். அடுத்து வந்து வழுக்க, தலையில் முடியே வளர மாட்டேங்கி, வழுக்க விழுந்துருச்சு, அது சம்மந்தப்பட்ட வேலையில் பார்க்க போகலாம். வெட்டப்படை, வெண்குஷ்டம், மரத்து போறுதல், இதுக்கெல்லாம் நீங்கள் போகலாம். ஓகே நேர்களே, அடுத்து தொழில், வியாபாரத்துறை, வியாபார சொல்லிட்டேன், டீச்சர் வேலை, சரியா? படிக்கிறது, பேசுகிறது எல்லாமே அதில் ஒரு பத்திரிக்கை துறைக்கும் போகலாம். பதிப்பகம், புத்தக வெளியிடுதல், பேசுகிறது, தபால் துறை, போஸ்டல், கொரியர், இதுக்கும் போகலாம். இதெல்லாம் புதன் துறையில் போகலாம். தரகு வேலை, சட்ட ஆலோசகர், சட்ட ஆலோசகர் என்ன, வக்கீல் தான். அடுத்து இன்ஜினியரிங் ஒர்க்கு, டிசைனர், அடுத்து வந்து ஆராய்ச்சி பண்ணுறது, ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், பத்திரிக்கை நடத்துறது, இது ப்ரெஸ்ஸு, பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, மீடியா, சட்டம் சம்மந்தப்பட்டது, சிற்பம், ஓவியம், கதை, கட்டுரை, கம்ப்யூட்டர், இன்னைக்கு கம்ப்யூட்டர் தான் முக்கியம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அடுத்து விண்வெளித்துறை, விண்வெளி சம்மந்தப்பட்டது, சரியா? இதெல்லாம் போகலாம். அப்புறம் வந்து மொழிபெயர்ப்பாளர்கள், தமிழ் இலக்கியம் படிச்சுட்டு இது பண்ணுறாங்களே விரிவுரையாளர்கள், அவங்களும் இது மாதிரி காரியங்கள் பண்ணலாம். சிற்ப சம்மந்தப்பட்ட காரியங்களும் பண்ணலாம். ஓகே நேயர்களே, இன்னும் நிறையா இருக்குது. வீடியோ லென்த்து கருதி இதோட நிப்பாட்டுறேன். ஸோ 50 ஆண்டு கலந்து வருகின்ற இந்த கிரக நிலையின் அடிப்படையில் ஒவ்வொரு கிழமைக்குமே இந்த அபிஜித் முகூர்த்தத்தில், இந்த அபிஜித் யோகத்தில் இந்த மாதிரி காரியத்தை பண்ணினீங்கன்னா சக்ஸஸ் ஆவீங்க. நான் நடைமுறையாக தான் சொல்லியிருக்கிறேன், சரியா? நடைமுறையில் ப்ராக்டிக்கலாக எந்தெந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லியிருக்கிறேன். இன்னும் இதை பற்றி கூடுதலாக தகவல் சொல்லலாம். ரைட்டு. இப்போ நீங்கள் ஒவ்வொரு கிழமைக்கும் அந்த நேரத்துக்கு நீங்கள் போய் சம்மந்தப்பட்ட காரியத்தை பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். அந்நேரம் வழிபாடு என்ன சார் அப்படின்னா, மந்திரம் தான் வழிபாடு. அந்த மந்திரத்தை ஏற்கனவே சொல்லிட்டேன், அந்த மந்திரத்தையும் அனுப்புகிறேன். ஓம் ரீங் தனஞ்சயனே போற்றி போற்றி. அதுபோக சில தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு போகலாம். ஞாயிற்றுக்கிழமை குரு ஓரையில் சேர போகிறவங்க வந்து சிவபெருமானை வழிபாடு பண்ணிட்டு போங்க. திங்கக்கிழமை சுக்கர ஊரில் பண்ணுறவங்க மகாலட்சுமி வழிபாடு பண்ணிட்டு போங்க. செவ்வாய்க்கிழமை சனி ஊரில் பண்ணுறவங்க வந்து 18ஆம் படி கற்பனசாமியை வழிபாடு பண்ணிட்டு போங்க. புதன்கிழமை சூரிய ஊரையில் பண்ண போகிறவங்க வந்து சிவபெருமானை வழிபாடு பண்ணிட்டு போங்க. வியாழக்கிழமை சந்திர ஊரில் பண்ணுறவங்க அம்மன் தேவி ஸ்ரீ கருமாரியம்மனை வழிபாடு பண்ணிட்டு போங்க. வெள்ளிக்கிழமை அங்கார ஊரில் பண்ணுறவங்க முருகப்பெருமானை வழிபாடு பண்ணிட்டு போங்க. சனிக்கிழமை புதன் ஊரையில் பண்ண போகிறவங்க பெருமாள் விஷ்ணுவை வழிபாடு பண்ணிட்டு போங்க. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் கும்பராசி நேயர்களுக்கு அபிஜித் யோகத்தின்படி அனைத்து வளங்களையும் கொடுப்பார், அனைத்து யோகங்களையும் கொடுப்பார், அனைத்து நலங்களையும் கொடுப்பார். அனைத்து நலங்களையும் வளங்களையும் பற்றி தேகாரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடூடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.